அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அரை மூடி தேங்காய் இருந்ததுன்னா மறக்காம ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸாக இது இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே புதுசாக இருக்குங்க. இப்போ இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இதை ஊற வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. மாவு தேங்காய் பாலோட சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இதில் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வீட்டில் வாழைப்பழம் இருந்ததுன்னா ஒரு 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைப்பழமும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வாழைப்பழம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வாழை இலை போட்டுக்கோங்க. இப்போ வாழை இலையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மாவை நம்ம இந்த தட்டில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுட்டு நம்ம இதை இட்லி பாத்திரத்துல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி இட்லி தட்டை திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தட்டை வச்சுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது 10 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நீங்க இதை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பா நீங்க ஈவினிங் டயத்துல இந்த மாதிரி வீட்டில் அரை மூடி தேங்காய் இருந்ததுன்னா டக்குன்னு நீங்க இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.